என்னடா கண்ணாடிலாம் போட்டு ஸ்டைலாக எதுவுமே கிடையாது, கண்ணில் அடிபட்டிருக்கு. இதோ அதனுடைய புகைப்படம். நேற்று அடிபட்டுருச்சு, அதனால தான் 2 சேனலில் நம்மளால் வீடியோ போட முடியலை. சரி பேசிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா டேரெக்டாக அந்த லைட் எதுவுமே பார்க்க முடியல. அதனால தான் கண்ணாடி போட்டிருக்கேன். தப்பாக யாரும் நினச்சிடாதீங்க. கெத்தா இல்லை ஷோ பண்ணுறான் அப்படி எதுவும் நினச்சிக்கிட வேண்டாம் தயவு செஞ்சு. ஸோ விழுந்து எந்திரிச்சா மட்டும்தான் நம்மளால் நடைப்பழக முடியும். நம்ம சின்ன வயசில் நடைப்பழகிறதுலேருந்து பெரிய வயசில் சைக்கிள் அப்படி இல்லைனா பைக் இதெல்லாம் கற்றுக்கிற வரைக்கும் எப்படினாலும் நம்ம விழுந்து எந்திரிச்சிருப்போம். அப்படி நம்முடைய இஸ்ரோ விழுந்து 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 எந்திரிச்சாங்க. சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3, இப்போ எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிருக்கோம். இனி நடப்பமா இல்லையா அப்படிங்கிறது ஆகஸ்ட் 23ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நாம் மறுபடியும் விழுந்துருவோமா அப்படின்னு சொல்லி சில நாடுகளும், இல்லைப்பா இவங்க கண்டிப்பாக எந்திரிச்சு நடந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சில நபர்களும் நாடுகளும் நம்பிக்கொண்டிருக்கின்றன. இப்படி இந்த சந்திரயான் 3 அப்படிங்கிறதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உள்ளடக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, எதுக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே வரணும்? ஏன் சந்திரயான் 3 அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்கான ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க? முதல் பாகத்தை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கான லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது 2வது பாகம். சந்திரயான் 3 அதனுடைய வேலையை, அதனுடைய பயணத்தை ஆரம்பித்து விட்டது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். 1950 விக்ரம் சாராபாய் அப்படிங்கிறவருக்கு ரொம்ப பெரிய ஆசை, நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வேணும்பா. ஏன்னா உலக நாடுகள் கூட நம்ம போட்டி போடுறதுக்கான அறிவு நம்மகிட்ட இருக்கு, அதுக்கான ஒரு அமைப்பு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார். ஆனால் அன்றைய ஒரு அரசாங்கம் இல்லாட்டி அன்றைய ஒரு நேரம் அப்படிங்கிறது நமக்கு சரிப்பட்ட நேரம் கிடையாது. எங்கே பார்த்தாலும் பசி, பட்டினி, பஞ்சம், அரசியல் பிரச்சனைகள், நாட்டுக்கான பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கும்போது வேற வழியே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக 13 வருடங்களுக்கு பிறகு 1963 கேரளாவில் தும்பா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு அமைப்பாக உருவானது தான் இந்த இஸ்ரோ அமைப்பு. இஸ்ரோ இன்னைக்கு நேற்று வெளியிட்ட ஒரே ஒரு வீடியோ மட்டும் 18 மில்லியன் வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்றதுல அதனுடைய வெற்றி என்ன அப்படிங்கிறது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். சந்திரயான் 3 அப்படிங்கிற நம்முடைய ப்ராஜெக்ட், நம்முடைய லேண்டர், ரோவர் இது எல்லாத்தையும் சேர்த்து LVM 3 அப்படிங்கிற ராக்கெட் கரெக்டாக 16 நிமிடங்கள் அதனுடைய சக்சஸ்ஃபுல்லான பயணத்தை மேலே போகும்போது அதை லைவாக நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு இந்தியனுக்கும் கண்டிப்பாக கூஸ்பம்ப் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சந்திரயான் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்குள்ள எனக்கும் ஒரு வேலை கிடைச்சிடாதா? கண்டிப்பா இதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நல்லா படித்து தேர்ந்த ஒரு நபராகவோ என்னால் மாற முடியாதா அப்படின்னு கேட்டால் மாறலாம். நீங்கள் எந்த செக்மெண்ட் படிச்சிருந்தாலும் சரி, அதாவது ஐடியோ இல்லாட்டி பிகாமோ எது படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு கம்ப்யூட்டர் தேடல் இருக்கு அப்படின்னா நீங்களும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறலாம். அதுக்காக உங்களை கைட் பண்ணுறாங்க ராஜலட்சுமி எடுவர்ஸ். ராஜலட்சுமி எடுவர்ஸை பொறுத்த வரைக்கும் 400க்கும் அதிகமான நிறுவனங்கள் இவங்க கூட டைப் ஆகியிருக்காங்க. 25க்கும் அதிகமான ஃபேக்கல்டிஸ், டீச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டா இப்போ கரண்டா சொசைட்டிக்கு என்ன வேணும், எந்த மாதிரியான ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற சிலபஸுடன் 800க்கும் அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பெரிய இன்ஸ்டியூட் தான். இந்த இன்ஸ்டியூட்டில் மார்க்கெட் டிமாண்டட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸ்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ், டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் ஜாவா, ஃபினான்ஸ் வித் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபின்டெக் இப்படின்னு சொல்லி பலவிதமான கோர்சஸை ஆஃபர் பண்ணுறாங்க. தமிழ்லையும் ஆங்கிலத்திலும் உங்களுக்கு கோர்சஸ் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கப்படும். ஆன்லைன், ஆஃப்லைன் 2 விதமாக நீங்கள் கோர்சஸை நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த டவுட் அப்படிங்கிறது கிளியர் செய்து தரப்படும். உங்களுடைய ஆப்டிடியூட், சாஃப்ட் ஸ்கில்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்க டெவலப் பண்ணுறதுக்கான அஷ்யூரிட்டி கொடுக்குறாங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸ் வித் 0% EMI. ஸோ ராஜலட்சுமி எடுவர்ஸை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி கேளுங்க, இல்லாட்டி டேரெக்டாக கால் பண்ணி கேளுங்க. உங்களுடைய ஸ்ட்ரீம் என்ன அப்படிங்கிறத நல்லபடியாக புரிந்து அதை உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ராஜலட்சுமி எடுவர்ஸால் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத தெரிந்த பின்பு நீங்களும் அதில் ஜாயின் பண்ணலாம். சந்திரயான் 2 அப்படிங்கிறது இந்தியா தோல்வி பெற்று விட்டது அப்படின்னு சொல்லி பல நாடுகள் சொல்லும்போது கிடையாது, எங்களுடைய ஆர்பிட்டர் அங்கே சரியாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு, இது பார்ஷியல் தோல்வி தான் அப்படின்னு சொல்லி இந்தியா கெத்தா எழும்ப ட்ரை பண்ணுறாங்க. கொரோனா வந்துருச்சு, அதன் பிறகு சந்திரயான் 3 அப்படிங்கிறத நம்ம விண்ணில் ஏவி விட்டோம், அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம நிலைநிறுத்தி வருகிறோம். அதனுடைய ட்ராவல் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு அப்படிலாம் சொல்லி பார்த்தோமே. இது கூடவே நம்முடைய விஞ்ஞானிகள் என்னெல்லாம் படிச்சிருப்பாங்க,
விஞ்ஞானிகள் அதனுடைய பாராட்டு மழையில் அவங்க அந்த லைவ் ஸ்ட்ரீமில் அவங்க சொல்லும்போது ஸ்மார்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு வார்த்தை. இந்த இரண்டு விஷயத்தையும் நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் பெரிய அளவில் இதில் போட்டிருக்கோம், கண்டிப்பாக ரொம்ப அட்வான்ஸ்டான தொழில்நுட்பம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவரையிலும் யாருமே எட்டி கூட பார்க்காத ஒரு இடம் இந்த சவுத் போல் அப்படிங்கிறது. இதுவரையிலும் நடந்த மூன் லேண்டிங் அப்படிங்கிறதுக்கான ஒரு இமேஜ், இதை பார்த்துக்கோங்க. இதில் நிறைய டாட்டடாக இருக்கா. இந்த கிரீன் டாட் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடையது. எல்லாருமே வட திசையை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளும் போது நாம மட்டும் தென் திசையை நோக்கி நம்முடைய பயணத்தை ஆரம்பித்தோம். தென் திசையினுடைய பயணம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரேல் கூட ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஆனால் சுக்கு நூறாக போயிடுச்சு அவங்களுடைய கனவு. இந்தியா ட்ரை பண்ணாங்க, ஒவ்வொரு தடவை கிடையாது, 3வது முறை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கோம். சந்திரயான் 2 அப்படிங்கிறது லேண்டரும் ரோவரும் சரியாக அதனுடைய திசை நோக்கி சென்று கொண்டு இருக்கும்போது லேண்டரில் ஏற்பட்ட திடீர் கோளாறுகள், சாஃப்ட்வேர் கிளிச், அந்த த்ரஸ்டரில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக லேண்டர் சாஃப்ட் லேண்டிங் பண்ணுறதுக்கு பதிலாக டமார்னு போய் விழுந்துருச்சு. அதனாலேயே அந்த மிஷன் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆனாலும் அங்கேருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய டேட்டா எல்லாமே ஆர்பிட் வழியாக கிடைச்சிட்டு தான் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த தடவை ஆர்பிட் இல்லாமல் லேண்டர் ரோவர் மட்டும்தான் இருந்தது அப்படின்னும் அது என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, என்னென்ன சென்சார்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே போன பதிவில் நம்ம பார்த்துருந்தோம். அடுத்ததா எல்லாரும் அதிகமாக பாராட்டினது LVM-3 அந்த க்ரூ மெம்பர்ஸ் தான். எவ்வளவு சீக்கிரம் ஒரே ஆண்டில் 3 LVM-3 அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், அது கோல் டெஸ்ட்லாம் நீங்கள் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது எங்களால் நம்பவே முடியலன்னு சொல்லி அந்த விஞ்ஞானிகள் LVM-3 டீமுக்கு கொடுத்த அந்த அப்ரிசியேஷன் இருக்கு பாருங்க, ஹேட்ஸ் ஆஃப். சூப்பரான அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சரி, இந்த சந்திரயான் 3 அப்படிங்கிறது இந்த வெற்றியோடி மட்டும் நின்னுருமா அப்படின்னு கேட்டா இல்லை. விஞ்ஞானிகள் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. ககன்யான் அப்படிங்கிற நம்முடைய அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு இதுலேருந்து நிறைய டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த LVM-3லேருந்து அடுத்ததாக வரக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளும் ககன்யான் 3, அதாவது நாம மனிதர்களுக்கு நிலவை அனுப்புவது தான், அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மாறுவோம் அப்படிங்கிற ஒரு வெறி நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகளிடம் இருக்கிறது. சரி, இதை பற்றி நாசா இல்லாட்டி சீனாலாம் படிச்சுட்டு தான் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இதை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்முடைய ஒவ்வொரு மூவியும், நம்முடைய ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் இந்த 3 நாடுகள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா 3 பேருக்கு பிறகு 4வதா ஒரு நாடு சாஃப்ட் லேண்டிங் பண்ண போறாங்க. ஆனால் இதுவரையிலும் இந்த 3 நாடுகளுமே செய்யாத ஒரு இடத்துல நம்ம சாஃப்ட் லேண்டிங் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய பூர்வம் விரிவதற்கான ஒரு காரணம். 16 நிமிடம் 15 வினாடிகள் அப்படின்னு சொல்றதுல குறிப்பிட்ட 179 கிலோமீட்டரை தாண்டி நம்முடைய ராக்கெட் சீறி பாய்ந்த போது எல்லாருமே அவங்கவுங்க ஹக் பண்ணி கை கொடுத்து மெசேஜ் அனுப்பி அவங்களுடைய வாழ்த்துக்களை இஸ்ரோ டீமுக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. கரெக்டா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி மாலை 5:45க்கு நாம நம்முடைய லேண்டரை அங்க சேஃபா லேண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளுடைய திட்டம். அப்படி மட்டும் ஒரு சாஃப்ட் லேண்டிங் நம்ம செஞ்சிட்டோம்னா, சரிப்பா அது என்ன சாஃப்ட் லேண்டிங் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமானு கேட்டால் உண்மையிலேயே தென் துருவத்தில் ரொம்பவே கஷ்டம். தென் துருவம் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு அங்கே வெப்பநிலை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு -230 டிகிரி செல்சியஸ் ஆகுது இருக்கும். சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது அறவே இருக்காது, எங்கே பார்த்தாலும் இருட்டாக தான் இருக்க போகுது. அது இல்லாமல் குழி எப்போ வரும், மேடு எப்போ வரும் யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பிளைன் லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது அங்கே இல்லவே இல்லை. ஸோ இந்த பிளைன் லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது இல்லை, இருட்டாக இருக்கும். அப்போ இது யார் கூடயாவது கம்யூனிகேட் பண்ணணுமே, இந்த லேண்டரும் ரோவரும் யார் கூடயாவது கம்யூனிகேட் பண்ணணுமே அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு ரிலே சேட்டலைட்டை வச்சிருக்கோம். அதுதான் நம்முடைய ப்ரொபல்யூஷன் மொடியூல். இந்த ப்ரொபல்யூஷன் மொடியூல் அப்படிங்கிறது ஒரு சேட்டலைட் மாதிரி ஆக்ட் பண்ணும். இந்த லேண்டர் ரோவர் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய கம்யூனிகேஷனை, ரோவர்லேருந்து கிடைக்கக்கூடிய கம்யூனிகேஷன் லேண்டர்கிட்ட போகும், லேண்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய கம்யூனிகேஷனை இந்த ப்ரொபல்யூஷன் மொடியூலில் ரிசீவ் பண்ணி அதை நம்முடைய கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு அனுப்பும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னோம். ஒன்று சாஃப்ட் லேண்டிங் ஆன் த மூன், நேவிகேஷன் த மூன் சர்ஃபஸ், கம்யூனிகேட்டிங் வித் த லேண்டர். ஸோ ரோவரை பொறுத்த வரைக்கும் லேண்டர் கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் லேண்டர் விக்ரம் அப்படிங்கிற அந்த லேண்டர் என்ன செய்யணும்னா சாஃப்ட் லேண்டிங் பண்ணணும். சாஃப்ட் லேண்டிங் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமானு கேட்டால் ஒரு பிளைன் டெரிட்டரியில் ஈஸியாக நம்மளால் இறங்கிட முடியும். ஆனால் எந்த இடம் மேடு பள்ளம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. சரி, மேட்டில் இறங்கினா திடீர்னு கீழே பள்ளம் வந்துடலாம், அந்த பள்ளத்தில் விழுந்துடக்கூடாது. இது எல்லாம் எப்படி நம்ம லேண்டர் விக்ரம் லேண்டர் ஐடென்டிஃபை பண்ண போகுது அப்படின்னு கேட்டால் இங்கே தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத இஸ்ரோ விஞ்ஞானிகள் புகுத்தியிருப்பார்கள். அதுக்கு முன்னாடியே இந்த சவுத் போலில் எந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் இருக்குது அப்படிங்கிறத 3D டோபாலஜியாக யார் செஞ்சு பார்த்துருப்பாங்க?
நம்முடைய இஸ்ரோ டீம் செஞ்சு பார்த்துருப்பாங்க. அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கெமிக்கல் கம்போசிஷன் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் நம்முடைய இந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒட்டு மொத்தமாக ஸ்டடி பண்ணியிருப்பாங்க நம்முடைய விஞ்ஞானிகள். சரி, நிலவினுடைய தென் துருவத்தில் அடுத்ததாக இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சன்லைட் இருக்காது, அடுத்ததாக இருட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிலவு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்க்கும்போதே அங்கே சாஃப்ட் லேண்டிங் அப்படிங்கிறது அவ்வளோ கஷ்டமாக மாறுவதற்கான காரணம் அங்கே இருக்கக்கூடிய ஏர் டென்சிட்டி தான். பொதுவாக ஒரு ஏர் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம கீழே போகும்போது, மேலேருந்து கீழே குதிக்கும்போது அந்த ஏர் நம்மளை மேலமாக்க தள்ளும். ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் ஒரு லேண்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஆனால் நிலவை பொறுத்த வரைக்கும் இந்த ஏர் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ கரெக்டான அந்த 4 த்ரஸ்டர்ஸ் அப்படிங்கிறது, லேண்டனுடைய த்ரஸ்டர்ஸ் சரியாக ஒர்க் ஆனால் மட்டும்தான் நம்மளால் சாஃப்டாக லேண்ட் பண்ண முடியும். அடுத்ததா கிராவிட்டி தான். இந்த நிலவில் தென் துருவத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிராவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ லேண்டர் அப்படிங்கிறது இந்த கிராவிட்டி ஃபோர்ஸை வச்சு எப்படி ஒரு இடத்துல லேண்ட் பண்ண போகிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதில் இருக்கக்கூடிய அல்கோரிதம் தான் டிசைட் பண்ண போகுது. சரி, மில்லியன் கணக்கான ஆப்ஸ்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது இருக்குமே, அதுவும் தென் துருவத்தில் எந்தெந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதாவது இடர்பாடுகள் இல்லாட்டி எதை கூடயாவது மோதுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிலாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் கடப்பதற்கு நம்முடைய சந்திரயான் குழு என்னென்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக 3 விதமான அல்கோரிதத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று LKF அண்ட் EKF அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது லீனியர் கால்மேன் ஃபில்டர் அப்படிங்கிறதும் எக்ஸ்டெண்டட் கால்மேன் ஃபில்டர் அப்படிங்கிறதும் தான். மல்டிபிள் டார்கெட்டை சைமல்டேனியஸ்லியா நம்மளால என்ன செய்ய முடியும், ட்ராக் பண்ண முடியும் இந்த LKF EKF வழியாக. அடுத்ததா SNN அப்படிங்கிறது சிம்பிள் நியரஸ்ட் நெய்பர்ஹுட் அப்படிங்கிறது தான். பேஸ்ட் ஆன் த டேட்டா அசோசியேஷன் இந்த அல்கோரிதம் என்ன செய்யும்னா, டார்கெட் அசோசியேட்டட் டார்கெட் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கவனித்து அந்த டார்கெட்ல எது ரொம்ப நியரா இருக்கு, அதன் வழியா ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இது கால்குலேட் பண்ணி தரும். அடுத்ததா மெஷின் லேர்னிங் அல்கோரிதம். இந்த மெஷின் லேர்னிங் அல்கோரிதத்தை வச்சு தான் முன்னாடி வர டார்கெட்டினுடைய அந்த தன்மை என்ன, ஒரு ஹார்ட் பொருளா இல்லை ஒரு சாஃப்டானதா இல்லை வெறும் ஒரு இருட்டு மட்டும் தானா, இது எல்லாத்தையுமே சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க நம்முடைய லேண்டர்ல, விக்ரம்ல. இது எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட் MOTR அப்படின்னு சொல்லுவாங்க, மல்டி ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் ரேடார் அப்படிங்கிறது தான். இந்த மல்டி ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் ரேடார் அப்படிங்கிறது தான் மெஷின் லேர்னிங் அல்கோரிதம் வழியாக MOTR டேட்டா வச்சு மெஷின் லேர்னிங் அல்கோரிதம் வழியா எந்தெந்த ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ணும், அப்படி ட்ராக் பண்ற ஆப்ஜெக்ட் நம்முடைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விக்ரம் லேண்டர் புரிந்து கொள்வதற்கான அந்த தருணத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததா நம்ம சொன்ன மாதிரி சந்திரயானுடைய சாஸ்ட் அப்படின்னு சொல்ற சந்திராஸ் சர்ஃபஸ் தெர்மோபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறதும், லூனார் செஸ்மிக் ஆக்டிவிட்டிலாம் என்ன இருக்கு அப்படிங்கிறதும், LP அப்படிங்கிற லாங்மியூர் ப்ரோப், அதாவது பிளாஸ்மாவினுடைய டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்பதற்கான பேலோடும் லேண்டர்கிட்ட இருக்கு. ஸோ ஓவராலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், விடாமுயற்சி, மிகப்பெரிய அளவில் ரிஸ்க், எல்லா விதத்திலையுமே வெரி தின் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, வீக்கான கிராவிட்டி, அங்கே இருக்கக்கூடிய அன்இவன் மூன் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கடந்து நாம் பூமியினுடைய நாள் படி 14 நாள் இல்லாட்டி நிலவினுடைய நாளின் அடிப்படையில் ஒரு நாள் அப்படிங்கிறத வச்சு நம்முடைய ஆராய்ச்சியை செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த ஆராய்ச்சி சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இது இந்தியாவினுடைய ஸ்பேஸ் ரிசர்ச்சில் அடுத்த ஒரு மைல்ஸ்டோனாக இருக்கும். பல நாடுகள் நமக்காக, நம்முடைய டேட்டாவுக்காக நம்மை நெருங்கி வருவார்கள் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது தான். ஸோ இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் இந்த சந்திரயான் 3 அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கட்டும். ஸோ சந்திரயான் 3ல் என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதும், சந்திரயான் 3ல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படிலாம் ரோலை ப்ளே பண்ண போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரு பதிவில் பார்த்துருப்போம். இந்த ஒரு பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாட்டி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக மாறணும்னா ராஜலட்சுமி எடுவர்ஸினுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, கூப்பிட்டு கேளுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.